ஜனநாயகன் படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண படம். விஜயோட ரசிகர்கள், அதுவும் கடைசி படம் விஜயோட படம் அப்படின்னும் போது இது எப்போ வரும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு 400 பேர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த ஒரு சினிமா உழைப்பு இந்த படம் லீக் ஆனதுனால வீணடிக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஆனால் இன்னைக்கு வந்து துரதிருஷ்டவசமாக அது லீக் ஆயிருக்கு. ஒரு சினிமா தயாரிப்பாளராக என்னுடைய பார்வை இந்த 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 விஷயத்தை பண்ண யாராக இருந்தாலும் சரி. ஸோ இது எப்படி இது லீக் ஆகிருக்கும், இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஹெச்டி குவாலிட்டியோட எப்படி ஒரு படம் வந்திருக்கும் அப்படின்னா அது பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இது இந்த கண்டென்ட் ஹார்ட் டிஸ்க்லையோ இல்லை வந்து பென் டிரைவ்லையோ அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அந்த படத்தினுடைய இயக்குனர், இல்லை அந்த தயாரிப்பாளருக்கு நெருக்கமான ஒரு நபர், அதாவது ஹைலி கான்ஃபிடென்ஷியல், எல்லா விஷயத்தையும் வந்து நம்பி கொடுக்குற ஒரு நபர்கிட்ட இந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. விஜயோட படம் ஜனநாயகன் கடைசி படம், அதை ரிலீஸ் ஆக விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த படமே வெளியில வந்துருச்சுன்னு தேர்தல் நேரம், இன்னும் 10-12 நாள்ல தேர்தல் அப்படின் போது விஜய் என்னெல்லாம் பாடுபடுத்துறாங்க பாருங்க, என்னெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க பாருங்க அரசியல் வந்ததுனால அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தியை வந்து கிரியேட் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஆதவர்ஜுனா சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் எல் முருகன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வேற ஒரு விஷயமும் ஓடிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அகத்திரை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜனநாயகன் படத்தை பற்றி பல பஞ்சாயத்துகள் வந்தாலும் இன்றைக்கி ஜனநாயகன் படமே ஒரு பஞ்சாயத்தா ஆகிற அளவுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் சீன்ஸ்கள் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் படம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு, அப்புறம் ஹெச்டி அளவில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ரிலீஸை எப்படி பார்க்குறீங்க? இந்த பல பேரால் வரவேற்கப்பட்ட ஜனநாயகன் இன்றைக்கி யாருமே எதிர்பாராத விதமாக ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு இணையத்தில். இதை எப்படி பார்க்குறது? ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக பேசணும். அது என்ன அப்படின்னா, இந்த படம் ஜனநாயகன் படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். அது வந்து விஜய் படம், ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண படம். விஜயோட ரசிகர்கள், அதுவும் கடைசி படம் விஜயோட படம் அப்படின்னும் போது இது எப்போ வரும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சென்சார் பிரச்சனை, அதுக்கப்புறம் மறுதணிக்கை, அதுக்கப்புறம் தேர்தல் அப்படின்னு அந்த படம் வந்து இது வரைக்கும் சென்சார் ஆகாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அப்படி சூழ்நிலையில் இந்த நேற்று மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி இந்த செல்ஃபோனில் ஷூட் பண்ண மாதிரி சிஸ்டத்துலேருந்து எடுத்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. 1-2 லீக் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா முழு கண்டென்ட்டே கிட்டத்தட்ட ஒரு ஹெச்டி கண்டென்ட், ஒரு குவாலிட்டி பக்காவாக இருக்கிற ஒரு கண்டென்ட், ஃபுல் ஃபினிஷ்டு கண்டென்ட் வந்து இன்றைக்கி லீக் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில். ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு 400 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணியிருக்காரு. ஒரு 400 பேர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த ஒரு சினிமா உழைப்பு இந்த படம் லீக் ஆனதுனால வீணடிக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். விஜய் படம் ஜனநாயகன்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாஸ் க்ரௌடோட தியேட்டரில் பார்த்தா தான் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து துரதிருஷ்டவசமாக அது லீக் ஆகிருக்கு. ஒரு சினிமா தயாரிப்பாளராக என்னுடைய பார்வை இந்த 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 விஷயத்தை பண்ண யாராக இருந்தாலும் சரி, அது விஷமிகள் யாராக இருந்தாலும் அவங்க நிச்சயமாக தண்டிக்கப்படணும். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஓகே சார். இது வந்து ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய படம். இதை நம்பி பல தேட்டர் ஓனர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பேசுகிறத பார்த்துருக்கோம். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தால் அந்த வழியை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு படம் உருவாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் இருக்கும்போது இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வெளியே விட்டா, எங்கேருந்து இது லீக் ஆகிருக்கும் அப்படின்ற குழு எதனா கசிஞ்சிருக்கா சார்? இன்றைக்கி நிறைய பேர் நிறைய யூகங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து சென்சார் போர்டு தான் இந்த கண்டென்ட் வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல நான் அதுக்கு விளக்கம் தரேன். அதாவது சென்சார் போர்டு படத்தை பார்க்கும்போது ஒரு தேட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த தேட்டரில் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து க்யூப்லேருந்து கேடிஎம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த தேட்டரில் இந்த டயத்தில் சென்சார் போர்டு வந்து படத்தை பார்க்க போகிறாங்கன்னொன்னே அந்த டயத்துக்கு வந்து படத்தை வந்து கேடிஎம்ஐ ரிலீஸ் பண்ணுவாங்க. படத்தை சென்சார் போர்டு பார்ப்பாங்க. அந்த கண்டென்ட் எந்த சூழ்நிலையிலையும் சென்சார் போர்டு கைக்கு போகவே போகாது. இந்த கண்டென்ட்டை பார்த்தவங்க சில கட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த கட்ஸை வந்து மார்க் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அவங்க எங்கே கட் கொடுத்தாங்க, மியூட் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணிவிட்டு சென்சார் போர்டு சொன்ன நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அந்த கண்டென்ட்டை சென்சார் போர்டுக்கு நம்ம கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த கண்டென்ட்டை அவங்க வந்து சீல் பண்ணி அவங்களுடைய பேங்க்கில் வச்சுப்பாங்க. இதுதான் வந்து வழக்கமாக நடக்கிறது. இங்கே ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் தணிக்கைக்கு பார்த்தாங்க, அது கொடுக்கப்படலை. மறு தணிக்கைக்கு பார்த்தாங்க, எல்லா இடமே வந்து கேடிஎம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க சென்சார் போர்டுக்கிட்ட இந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்கன்னா சர்டிஃபிகேட்டை வாங்கும்போது இந்த கண்டென்ட் அவங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ஒரு 3 மாதம் இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஸோ அங்கேருந்து லீக் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு நம்ம போகலாம்.
ஆனால் அது சரியும் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கியூப், யூஎஃப்ஓ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சினிமா துறையில் இன்றைக்கி முக்கியமான ஒரு பங்கெடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கியூப்லேயோ யூஎஃப்ஓலையோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த கண்டென்ட்டு ஒரு ஃப்ரேம் கூட லீக் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலாக வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைட்லேருந்து இது லீக் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது எப்படி இது லீக் ஆகிருக்கும், இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஹெச்டி குவாலிட்டியோடு எப்படி ஒரு படம் வந்திருக்கும் அப்படின்னா அது பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இது இந்த கண்டென்ட்டு ஹார்ட் டிஸ்க்லேயோ இல்லை வந்து பென்ட்ரைவ்லேயோ அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அந்த படத்தினுடைய இயக்குனர், இல்லை அந்த தயாரிப்பாளருக்கு நெருக்கமான ஒரு நபர், அதாவது ஹைலி கான்ஃபிடென்ஷியல், எல்லா விஷயத்தையும் வந்து நம்பி கொடுக்குற ஒரு நபர்கிட்ட இந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டு அவங்க கிட்டேருந்து வர்றதுக்கு வந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதாவது இதில் வேலை பார்த்த எடிட்டர்கிட்டேருந்து இது வந்திருக்கு, ஒரு வாட்டர் மார்க் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எடிட்டர்கிட்டருந்து இந்த ஃபுல் ஃபினிஷ்டு கண்டென்ட் இருக்காது. ஏன்னா ஒரு எடிட்டர் அவன் வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த முழு வடிவம் பெற்ற கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த முழு வடிவம் பெற்ற கண்டென்ட் வந்து அந்த பணம் போட்ட தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கும். இயக்குனர்கிட்ட சில நேரங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆள்கிட்ட தான் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க, அது எப்படி லீக் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கோடி ரூபா பணம் போட்டிருக்காங்க. ஒரு 400 பேரோட உழைப்பு இதில் இருக்குது. ஒரு பெரிய படம்னும் போது அது பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின படம், கடைசி படம்னும் போது அந்த கண்டென்ட்டை கேர்ஃபுல்லாக பாதுகாக்கணுமா வேண்டாமா? அந்த கண்டென்ட்டை வந்து லூஸாக அது லீக் ஆகிற அளவுக்கு அதை விட்டது வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட தவறு தான் நான் சொல்லுவேன். அதுதான் இங்கே நடந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ். சரிங்க சார், இந்த காலகட்டத்தில் பல பேர் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா அதில் இருந்த வாட்டர் மார்க் நீங்கள் சொன்னபடி பார்த்தா ஒரு வாட்டர் மார்க் இருக்குது. இது இந்த காப்பி வந்து ப்ரொடியூசர்ஸ், எடிட்டர்ஸ், இப்போ இயக்குனர், அந்த மாதிரி நெருங்கிய நண்பர் வட்டாரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக சுற்றி அந்த சந்தேக பார்வைன்றது அந்த எடிட்டர் மேலே விழுது சார், இது எப்படி பார்க்குறது? ஆக்சுவலி இந்த படம் ஒரு பெரிய படம்னால இந்த கண்டென்ட்டு லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது எடிட்டர் ஒருத்தரும் அந்த எடிட்டரோட உதவியாளர்கள், அதாவது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான உதவியாளர்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த படம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேறு மற்ற உதவியாளர்கள்லாம் இதில் வந்து அனுமதிக்கலை. அதே மாதிரி ஹெச் வினோத்தோட 2 உதவியாளர்கள் தான் அந்த எடிட்டிங் டேபிள் வந்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியல் பர்சன்ஸ், ஒரு 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 இயக்குனர், ஒரு எடிட்டர், ஒரு இசையமைப்பாளர், இப்படி வந்து முக்கியமான பங்கு பெறக்கூடிய நபர்கள்லாம் இந்த மாதிரி சில்லறத்தனமான எச்சத்தனமான வேலைகள்லாம் பொதுவாக பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எடிட்டர் அவருடைய போர்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடும். ரீரிகார்டிங் போகும், டப்பிங் போகும், ரீரிகார்டிங் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் ஒர்க்கு, பல வேலைகள் இருக்குது, விஎஃப்எக்ஸ் எல்லாம் போயிடணும் போது இந்த கண்டென்ட் வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகும். இந்த முழு வடிவம் பெற்ற கண்டென்ட் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகி அது ஒரு அவுட் எடுக்கும்போது அந்த அவுட்டு வந்து எடிட்டர்கிட்ட வந்து இருக்குமா அப்படின்னா சந்தேகம் தான், 100% சந்தேகம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு எடிட்டரை வந்து ஒரு சந்தேக பார்வையில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதில் ஒரு வாட்டர் மார்க் இருக்குது, அது எடிட்டருடைய வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோணத்துலேயும் சில விசாரணைகள்லாம் போயிட்டுருக்கு. பட் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது இந்த டீமில் இருந்த யாரோ தான் இதை வந்து வெளியிட்டிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சென்சார் போர்டு வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி சென்சார் போர்டுகிட்ட கண்டென்ட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னும் போது அவங்க எப்படி வெளியிட முடியும்? ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சினிமா துறையில் பெரிய பெரிய படங்கள், ரஜினி, கமல், விஜய், அஜித் மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆன முதல் நாளே வெளிநாட்டில் எங்கேயாவது முதல் ஷோ ஓடனோடனே பார்த்திங்கன்னா அந்த தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி ஆட்கள் வந்து அதே குவாலிட்டி ஹெச்டி பிரிண்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க சோஷியல் மீடியாவில். இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இது வந்து பல போராட்டங்கள் பண்ணி பார்த்தாச்சு, எத்தனையோ முயற்சிகள் அதை தடுக்கிறதுக்கு பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை தடுக்க முடியலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா இணையதளங்களில் வர விஷயங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைபர் கிரைம் போலீஸே பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைபர் கிரைம் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாமல் திணறாங்க. இது வந்து இப்போ இதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு ஷோ ஓடினதுக்கப்புறம் வந்திருக்கு. இது படமே ரிலீஸ் ஆகாத போது வந்து முழு பிரிண்ட் வந்திருக்கு, ஃபுல் குவாலிட்டியோடு வந்திருக்கு. அப்படின்னும் போது இங்கே இது வந்து இந்த படக்குழுவுக்குள்ளே யாராவது வந்து அந்த கண்டென்ட்டை வச்சுருப்பாங்க, அந்த கண்டென்ட் எப்படியோ லீக் ஆகிருக்குங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸே தவிர வேறு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் பலவித
விதமான யூகங்கள் போயிட்டுருக்கு. ஆதவ அர்ஜுனா இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா எல் முருகன், உதயநிதி ஸ்டாலின் தான் இது காரணம் அப்படிங்கிறாரு. வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ ஒரு தயாரிப்பாளருடைய கஸ்டடியில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டு, அவருடைய பெட்டகத்தில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டு எப்படி எல் முருகனோ உதயநிதி ஸ்டாலினோ எடுக்க முடியும்? அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இது எப்படின்னா எதாக இருந்தாலும் டிஎம்கே தான் அப்படின்னு பழியை தூக்கி போடுறாங்க. இப்போ சங்கீதா விவகாரத்து வழக்கு தொடுத்தா அதுவும் டிஎம்கே தாங்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து டிஎம்கே தாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க. விஜயோட படம் ஜனநாயகன் கடைசி படம், அதை ரிலீஸ் ஆக விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த படமே வெளியில் வந்துருச்சுன்னொன்னே தேர்தல் நேரம், இன்னும் 10-12 நாளில் தேர்தல் அப்படின் போது விஜய் என்னெல்லாம் பாடுபடுத்துகிறாங்க பாருங்கள், என்னெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்கள் அரசியல் வந்ததுனால அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த பிரிண்ட்டு வெளியில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது தயாரிப்பு தரப்பில் தான் ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறவங்க தான் அதை வச்சுருந்துருக்க முடியும். அவங்க மட்டும்தான் அதை வெளியிட்டு இருந்திருக்க முடியும். யூகங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அவங்க ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் எல் முருகன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வேற ஒரு விஷயமும் ஓடிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா விஜய் தரப்பினரே, தயாரிப்பு தரப்பினரே இந்த கண்டென்ட்டை வந்து இந்த நேரத்தில் லீக் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சார படம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சார படம். நீங்கள் இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் விஜய் இப்படி கையை கம்பேர் டிவிக்கேன்னு அந்த மார்க் இருக்கும். ஸோ கடைசியில் அந்த ஒருவரல் புரட்சி மாதிரி வந்து ஒரு அந்த நெல்சன் அட்லி, லோகேஷ் கனகராஜ்லாம் கேள்வி கேட்கும்போது காம்பார் மாற்றம் ஏற்படணும்னு. ஸோ முழுக்க அது ஒரு பிரச்சார படம். இந்த பிரச்சார படம் எடுக்கப்பட்ட நோக்கமே தேர்தலை மையப்படுத்தி தான். ஸோ அதுக்கு தேர்தல் முன்னாடி இந்த படத்தை வெளியிட உடலை, பல தடைகள் இருக்குது, அது வேறு விஷயம். அப்படி தேர்தலுக்கு அப்புறம் இந்த படம் வந்தால் அது உப்புச்செப்பு இல்லாத ஒரு மேட்டராக போயிடும். சொல்ல வந்த விஷயம் அவங்களுடைய நோக்கம் வந்து ஈடேறாமல் போயிடும். அதனால் சட்டப்படி சென்சார் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்திய நாட்டிலையோ வெளியிட முடியும். ஆனால் இது இல்லீகலாக வெளியிட்டாங்க. இன்றைக்கி பாருங்களேன், அது ஒரு தியேட்ரிக்கல் வியூனா கூட ஒரு நாள் 2 நாள் அப்படி தான் வந்து கூட்டம் பார்க்க முடியும். ஏன்னா எல்லா தியேட்டர்லையும் எல்லாரும் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு டிவியில் லேப்டாப்பில் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது அதிகப்படியான மக்கள் வந்து இன்றைக்கி அதை பார்த்துட்டாங்க. ஸோ இந்த நோக்கம் நான் சொன்னேன்ல, பிரச்சார நோக்கம், அது வந்து அவங்க ஈடேறதுக்காண்டி அந்த தயாரிப்பு நிறுவனம் விஜய் சார்பாகவே இதை வெளியிட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இங்கே எழத்தான் செய்யுது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு படம், அது இத்தனை பேரோட உழைப்பு, ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு முழு படத்தை தயாரித்து இப்படி வெளியிடுவாங்களா அப்படின்னா அது வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் வெளியிடுன்னு நினச்சிருந்தாங்கன்னா ஓடிடியில் வந்து வெளியிட்டிருக்க முடியும். ஸோ இது எங்கேயோ ஒரு கருப்பாடு, அது யாருன்னு நமக்கு தெரியல. சைபர் கிரைமில் விசாரணைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் வந்து கேவிஎன் நிறுவனம் சார்பாக வந்து அந்த வக்கீல் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. வினோத் அவர் ஒரு படைப்பாளி, ஒரு ஃப்ரேமை எடுக்கிறதுக்கு ஒரு படைப்பாளிக்கு தான் தெரியும் எவ்வளோ வழி இருக்குன்னு. அதை உணரக்கூடிய ஒரே நபர் வந்து அந்த படைப்பாளி தான். அவர் வந்து இந்த படம் அது செதுக்கி எடுத்திருப்பார். அவரோட மனவேதனையை வந்து இன்றைக்கி வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் இது வந்து சரியான போக்கு இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லலாம். ஓகே சார், ஜனநாயகன் ரிலீஸ் அன்றைக்கி ரிவ்யூ பேசலான்னு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஜனநாயகனே எப்படி ரிலீஸ் ஆச்சுன்றதை படி பேசிகிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், அந்த கருப்பாடு யார், என்னைக்கு சிக்கிறாங்கன்னு அன்றைக்கி ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுவோம். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.